அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுந்தரபாண்டி வீரா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறாங்க. பாக்கியம் சிவபாலன் கிட்ட சொல்றாங்க, இதை பாருடா சிவபாலா, உனக்கு பொண்டாட்டினா வீரா தான். வீராவுக்கு புருஷன்னா நீ தான். நீ தாலி கட்டியிருக்க. வீராவை போய் ஒழுங்கு மரியாதையா நம்ம வீட்டுக்குள்ள முறப்படி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம். இதை கேட்ட சிவபாலன் சொல்றாங்க, இல்லம்மா நான் போய் கூப்பிட்டேன். வீராவும் அத்தானும் என் மேல கோவமா இருக்காங்க. எங்க அக்கா பரணி மட்டும்தான் எனக்கு சாதகமா பேசுனாங்க. இருந்தாலும் அவங்க மனசு எப்போ மாறுமோ, உண்மை எப்போ தெரியுமோ அப்போ வரட்டும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கலாங்கிறாங்க சிவபாலன். எஸ்கே ஓடி வந்து சொல்றாங்க, இல்ல சிவபாலா, நிச்சயமா அண்ணன் மனசு மாறி இருக்கும். எப்படியும் வீராவோட மனசும் மாறி இருக்கும். நிச்சயமா உன்னை ஏத்துக்குவா. நீ போய் கூப்பிட்டு பாரு அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க எஸ்கே. இதுக்கப்புறம் பாக்கியம் சொல்றாங்க, ஆமாடா சிவபாலா, ஒரு தடவைக்கு 2 தடவை போய் கூப்பிட்டா நிச்சயம் மாறாத மனசும் மாறிடும். கல்யாண மனசும் கரையண்டா. சண்முகத்துக்கு என் பொண்ணு பரணியை நான் இப்படி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவனும் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினா. அதுக்கப்புறம் 2 பேரும் எளியும் புனியுமா இருந்தாங்க. திரும்ப இப்போ 2 பேரும் சேர்ந்து பழக்கலையே என்ன? அந்த மாதிரி தான் வீராவும் உன் மேலே கொஞ்ச நாள் கோவமா இருப்பான். அதுக்கப்புறம் சரியா போயிடும்டா. போடா போய் கூட்டிட்டு வாங்குறாங்க பாய்க்கும். சரி அம்மா தான் இவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல, போச்சு வளா போய் கூட்டிட்டு வா அப்படின்னு எஸ்கி சொல்லவும் சரி போய் பார்க்குறேன்ட்டு போறாங்க. சண்முகம் பரணி 2 பேரும் அறிவழகனை பார்த்துட்டு அங்கே நடந்தது என்னன்னு கேட்டுட்டு வராங்க. திரும்பவும் குழப்பமா தான் இருக்கு. ஆனால் அறிவழகனை இதுலேருந்து எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தெரியல. அறிவழகனுக்கு இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லதான். இருந்தாலும் எப்படியாவது அவனை வெளியில கொண்டு வந்துடணும். ரத்னா அறிவழகன் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறாங்க சண்முகம். எப்படியும் கூடிய சீக்கிரம் பாரதி மேடம் இதுல தலையிட்டாங்கன்னா நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் ரத்னா அறிவழகன் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு வாழ வச்சு பார்க்கலாங்கிறாங்க பரணி. அது சரி, ஆனா வீரா சிவபாலன் இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க எனக்கு சம்மதம் இல்லைங்கிறாங்க சண்முகம். அவன் ஒரு பச்சை துரோகி, அவங்க கூட சேர்த்து வைக்க எனக்கு மனசு இல்லைன்னு சொல்றாங்க சண்முகம். டேய் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. சிவபாலனை பத்தி தான் நம்மளுக்கு நல்லா தெரியும். அவங்க மேலேயும் சரி குடும்பத்து மேலேயும் சரி மதிப்பு மரியாதையும் வச்சிருப்பா. நிச்சயமா வீராவை கல்யாணம் பண்ணியிருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறாங்க பரணி. காரணம் இல்லை ஒன்றும் இல்லை, அவன் ஒரு பச்சை துரோகின்னு சொல்றாங்க சண்முகம். இதை பாருடா சண்முகம், எங்க அம்மா ஆரம்பத்துல இருந்து சிவபாலனுக்கு வீராவுக்கு தான் கல்யாணம் நடக்கும்னா அத்தை சொன்னதா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அதுதானே நடந்திருக்குது. இப்போ எங்க அம்மா தெரிஞ்சு சொல்லிச்சோ இல்லை தெரியாம சொல்லிச்சோ, ஆனா அம்மா சொன்ன மாதிரி இப்போ சிவபாலன் தானே வீரா கழுத்துல வந்து தாலி கட்டினா. நாமளா சிவபாலன் கிட்ட கேட்ட போது கூட அப்படி ஒரு அபிப்பிராயமே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு விலகினானல. அப்படிப்பட்டவன் இப்போ எதுக்காக வீரா கழுத்துல தாலி கட்டியிருக்கான்? அவங்ககிட்டயும் நம்ம என்ன ஏதுன்னு கேட்டோம். ஆனா அவன் தான் கௌதம் பத்தி இவ்வளவு தூரம் சொல்றான்ல, நம்மளும் சரியா விசாரிக்காம விட்டதுதான் தப்பா போச்சோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க பரணி. நீயா சிவபாலனை கூப்பிட்டு கேட்கும்போது அத்தானுக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லைன்னு சொன்னவ சிவபாலன். அம்மா சொல்லும்போது கூட அம்மாவை தான் திட்டிட்டு இருந்தானே தவிர வீரா மேல அப்படி அவனுக்கு ஒரு ஆசையே இருந்ததில்லை. நம்ம கேட்கும்போது அவனுக்கு ஒரு வேலை ஆசை இருந்திருந்தா அவன் நம்ம கிட்ட நேரடியா சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லாம இப்ப திடீர்னு வந்து தாலியை கட்டியிருக்கான்னா நிச்சயம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குண்டா. ஒருவேளை அவன் சொல்ற வழியிலையும் நீ யோசிச்சு பார்க்கலாமல்ல. நீ ஏன் எடுத்தோம் கவுத்தோன்னு நீ ஏன் முடிவு பண்ற? சிவபாலன் சொன்னதை வச்சு நம்ம கௌதமை பத்தி நாமளும் கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலாமாங்கிறாங்க பரணி. பரணி சண்முகம் 2 பேரும் சிவபாலனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சிவபாலனும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வீராவை கூப்பிடுறாங்க. வீரா வெளியில வந்து பாக்குறாங்க. வீரா சிவபாலனை பார்த்ததும் கத்துன்னு கத்துறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட ரோசமே இல்லையா? நான் தான் உன்னை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டுனால செத்தாலும் சரி நான் உன் கூட பொழைக்கவே மாட்டேன். நீ ஒரு பச்சை துரோகி. திரும்பவும் நான் அந்த வீட்டுக்குள்ள வந்து வாழ்வேன் மட்டும் நினைச்சு பார்த்துடாத. முதுகுல குத்திட்டியடா படுப்பாவி. எங்க அண்ணனுக்கு இஷ்டமே இல்லாத இந்த கல்யாணத்தை நானும் ஏத்துக்க போறதா இல்ல. என் கழுத்துல கிடக்குற தாலிய உன் மூஞ்சில நான் விட்டெறிறேன். நீ அதை வாங்கிக்கிட்டு போ. உனக்கு எனக்கு நடந்ததுக்கு பேர் கல்யாணம் கிடையாது. உங்க அப்பா சொன்ன மாதிரி நீயா என் கழுத்துல கிடக்குற தாலியை அத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது. இல்ல எனக்கு வர்ற கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கும் நான் என்ன செய்வேனே தெரியாதுன்னு வீரா சிவபாலனை பார்த்து சரியான கோவத்துல இருக்கிறாங்க. வீரா, நான் ஒரு காரணமா தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். அந்த கௌதம் ஒன்றும் நல்லவன் கிடையாது. அவனை பத்தி என்ன உண்மையெல்லாம் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களே எனக்கு சொல்லிட்டாங்க. கேஸ்ல மாட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. கௌதம் உன் வாழ்க்கையில வந்திருந்தா நிச்சயமா நீ நரக வாழ்க்கையை தான் அனுபவிச்சிருப்ப. அதுல இருந்து நான் உன்னை காப்பாத்திருக்கேன். அதை நினைச்சு பாருங்கிறாங்க சிவபாலன். அடைச்சி வாய மூடு நம்பிக்கை துரோகி. நீ எதுக்காக இப்படி எல்லாம் போய் பேசிட்டு இருக்க? கௌதம் பத்தி எனக்கு நல்லா தெரியும். கௌதம் என்ன உயிருக்குயிரா விரும்பினா தெரியுமா? எங்க அண்ணனே கௌதம கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கு. அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எங்க அண்ணன் முடிவு பண்ணுச்சுன்னா அதுல தப்பு இருக்காது. அப்படி இருக்கும்போது நீ சொல்றத நான் கேட்க தயாரா இல்லை. நீ பொய் தான் சொல்ற அப்படின்னு சொல்றாங்க வீரா. வீரா கௌதம் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்க்கும்போது பேசாம அமைதியா இருக்கிறாங்க சிவபாலன். உனக்கு கௌதம் பத்தி சரியா தெரியல, அதனாலதான் நீ வீரா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க. அவனை பத்தின உண்மையெல்லாம் உனக்கு ஒரு நாள் தெரிய வரும். அப்ப நீ நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க சண்முகம் வராங்க. வந்ததும் சிவபாலனை பார்த்து அமைதியா இருக்காங்க. அங்க பரணி வந்ததும், டே சிவபாலா இப்ப எதுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க. அம்மா வீராவை கூட்டிட்டு வர வீராவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேங்கிறாங்க சிவபாலன். பரணி சிவபாலன் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கும்போது சண்முகம் அமைதியா நிக்கிறத பார்த்ததும் பரணி நினைக்கிறாங்க, என்னது இவன்
சிவபாலனை பார்த்ததும் கோவப்படுவேன்னு நினச்சேன். ஆனால் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நிச்சயமா இவன் சொன்னது எல்லாம் யோசிப்பான் போல இருக்குதுன்னு நினைக்கிறாங்க பரணி. ரத்னா, கனி, வைகுண்டம் இவங்களும் வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் சண்முகத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இதை பாரு சண்முகம், மேலே நீ கோவப்பட்டாலும் சரி, பாக்கியம் சொன்னது தான் இப்போ நடந்திருக்கு. அதனால நிச்சயமா உங்கள் அம்மா சூடாமணி எடுத்த முடிவாக தான் இருக்கும். சிவபாலன் வீரா கழுத்தில் தாலி கட்டுவான்னு ஆரம்பத்துலேருந்து உங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரியே நடந்துருச்சு பார்த்தியா. சிவபாலன் வேறு யாரோ கிடையாது, என் தங்கச்சி பையன் தானே. அவனை ஏற்றுக்கிட்ட என்ன தப்பு? இந்த வைஜெயந்தி மேடம் இப்போ வந்தவங்க, அவங்க பையனை பற்றி நம்மளுக்கு சரியாக தெரியாது. ஒரு மாதம் இந்த வீராவை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதையெல்லாம் நம்ம எப்படி நம்புற மாதிரி இருக்கு? வெங்கடேஷ் கூட தான் ரத்னாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நின்னாரு. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போய் என் பொண்ணை என்ன நிம்மதியாவா வச்சிருந்தான்? என்ன சித்திரவதைகள் அனுபவிச்ச என் பிள்ளை. ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிப்போச்சு. வைஜெயந்தி மேடத்தோட பையன் முதல்ல நம்ம கிட்ட தகராறு பண்ணிட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் திருந்துற மாதிரி வந்தான். ஒரு மாசம் பழகின பழக்கத்தை வச்செல்லாம் நம்ம பிள்ளைய கொடுத்தது கொஞ்சம் தப்பு தானோன்னு நான் யோசிக்கிறேன். என்ன இருந்தாலும் விசாரிக்கிறது தவறு இல்லை. சிவபாலன் சொல்ற மாதிரி ஒருவேளை அவ தப்பானவனா இருந்தா என்ன செய்யறது? அவசரப்பட்டு உறுதி சொல்லிட்டோம். சூடாமணி யோசிச்சு சிந்திச்சு தான் நம்ம கனி மூலமாவும் சரி, பாக்கியத்துக்கிட்டையும் சரி, சூடாமணி மனசுலயும் இதைத்தான் நினைச்சாலோ என்னவோ அப்படின்னு வைகுண்டம், கனி அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப சண்முகம் யோசிச்சு பார்த்துட்டு வீரா கிட்ட சொல்றாங்க, இல்லை வீரா, சிவபாலன் தான் உன்னை கூப்பிடுறான்ல, நீ போங்கிறாங்க. அண்ணே என்ன சொல்றேன், நான் போகட்டுமா? நான் போக மாட்டேங்கிறாங்க வீரா, நான் சொல்றதுனால நீ போங்கிறாங்க. சிவபாலன் கூட வீரா போறேன்னு சொல்லி கிளம்புறாங்க. வெங்கடேஷ்க்கு போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் அவங்கள தேடுற விஷயம் தெரிஞ்சதும் தப்பிச்சு போய் குரு கிட்ட தான் பார்த்து சொல்லி கேட்குறாங்க. குருவும் தேடி போலீஸ் ஆஃபீஸர் வந்தாங்களா, சரி இரு, நான் வைஜெயந்தி மேடத்தை கேட்டுட்டு உன்னை பாதுகாப்பான இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி தனியாக வந்து வைஜெயந்திக்கு மேடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க குரு. மேடம், இந்த வெங்கடேஷ் தன்னால் வந்து நம்ம கிட்ட அடைக்கலமாக மாட்டியிருக்கான், இப்போ நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க. இதை கேட்ட வைஜெயந்தி சொல்கிறாங்க, இதை பார் குரு, மாலதி வந்து சிக்கின மாதிரி இப்போ வெங்கடேஷன் நம்மக்கிட்ட வந்து வசமாக மாட்டிட்டான். ஆனால் வெங்கடேஷ்க்கு நம்மளை பற்றின உண்மை எல்லாம் தெரியும். அதனால் வெங்கடேஷை வெளியில் விட்டுறாத. வெங்கடேஷை பற்றின உண்மை சண்முகத்துக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் கூண்டோட என்ன வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என்னோட வேலையும் சேர்ந்து போயிடும். நம்மளை பற்றின விஷயம் எதுவும் வெளியில் சண்முகத்துக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி தெரியக்கூடாதுன்னா இந்த வெங்கடேஷையும் முடிக்கிறதா நல்லது. நீ அவன்கிட்ட என்ன சொன்னாலும் அவன் உன்னை நம்புவான்ல, அந்த நம்பிக்கையை காப்பாற்றிக்கணும்னா வெங்கடேஷ் நம்புற மாதிரி நீ ஏதாவது சொல்லி உன்னை நம்ப வச்சிரு. அதுக்கப்புறம் அவனை தீர்த்து கட்டிடு, அதுதான் நமக்கு நல்லதுன்னு வைஜெயந்தி சொல்கிறாங்க. இதை கேட்ட குரு யோசிக்கிறாரு, ஐயோ என்னது, இப்போதான் மாலதியை கொன்னோம், அதுவே பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கு, இப்போ இவனையும் கொள்றதான்னு யோசிக்கிறாங்க குரு. யோசிக்காத, சீக்கிரமா அவனை கொன்று போட்டுருங்கிறாங்க வைஜெயந்தி. அங்கேருந்து தப்பிச்சு